ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டுங்க. அதாவது பாகிஸ்தான் வீரர் விடுத்த பகை சவால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு. தன்வீர் அகமதுவினுடைய பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வட்டாரத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய கிரிக்கெட்டின் வளர்ந்து வரக்கூடிய இளம் நட்சத்திரமான வைபவ் சூர்யவன்ஷி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கார். 15 வயதிலேயே IPL போட்டிகளில் அசத்திய இவருக்கு தற்போது அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடர்களுக்கான இந்திய T20 அணியில் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இவரது திறமையை கண்டு பலரும் பாராட்டி வரும் வேளையில் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தன்வீர் அகமது வைபவின் திறமை மற்றும் வயது குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. இந்திய ஆடுகளங்கள்ல ரன் எடுப்பது எளிது என்றும் உண்மையான திறமை இங்கிலாந்து போன்ற வெளிநாட்டு மண்ணில் தான் தெரியும் என்றும் அவர் சவால் விடுத்திருக்கார். வைபவின் வயது குறித்து தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வரும் தன்வீர் அகமது அவர் 15 வயதுடையவர் தானா என்பதை வெளிநாடுகள் முறையாக பரிசோதிக்க வேண்டும் என்றும் ஆஸ்திரேலியாவின் பாக்ஸ் சேனல் கூட இவரது வயது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார். ஓய்வுக்கு பிறகு தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கும் தன்வீர் வைபவ் விஷயத்திலையும் இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைத்துள்ளது ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற விமர்சனங்களை தாண்டி தனது ஆட்டத்தின் மூலம் வைபவ் விரைவில் சர்வதேச அளவில் தகுதியை நிரூபிப்பார் என்று கிரிக்கெட் ஆர்வலர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானையும் அதிர வைத்திருக்காரு வைபவ் சூர்யவன்ஷி அப்படின்னே சொல்லலாம். இந்தியா கிரிக்கெட் அணியுடைய இளம் நட்சத்திரமான 15 வயது வைபவ் சூர்யவன்ஷி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்து வருகிறார். இவரது ஆட்டத்தை இந்தியா மட்டுமின்றி பாகிஸ்தான்லையும் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். கூகுள் ட்ரெண்ட்ஸ் தகவல்களின்படி கடந்த 3 மாதங்களாக பாகிஸ்தானில் வைபவ் சூர்யவன்ஷி குறித்த தேடல்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இவரது உண்மையான வயது, IPL தொடரில் இவர் பெற்ற ஊதியம், இவரது கிரிக்கெட் புள்ளி விவரங்கள் மற்றும் உயரம் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் வைபவின் அதிரடி பேட்டிங் பாகிஸ்தான் கிரிக்கெட் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருந்தது. இவரது வயது குறித்து பாகிஸ்தானில் பல சந்தேகங்களும் சர்ச்சைகளும் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் சமூக வலைதளங்களையும் இணையத்திலையும் இவரை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வைரலாகி வருகின்றன. ஒரு இளம் வீரர் சர்வதேச அளவில் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் உருவாக்கி இருப்பது கிரிக்கெட் உலகில் பெரும் பேசுபொருளாகி வருகின்றன அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி ICC ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் சுபன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியிருக்கார். அதே மாதிரி 2வது இடத்துல இருந்த இந்திய சீனியர் வீரர் விராட் கோலி 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கார். 4வது இடத்துல ரோஹித் சர்மா தக்க வைக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய ஒருநாள் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி இளம் நட்சத்திர துவக்க ஆட்டக்காரர் சுபன் கில் அசாத்திய முன்னேற்றத்தை கண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரன் மிஷின் விராட் கோலி மற்றும் KL ராகுல் ஆகியோர் தங்களது முந்தைய இடங்களில் இருந்து சற்றே சரிவையும் சந்தித்திருக்காங்க. சமீபத்திய ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர்களின் சிறப்பான மற்றும் சுமாரான செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த புதிய தரவரிசை பட்டியல் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அணியின் பிரின்ஸ்
என்று அழைக்கப்படும் சுபன் கில் கடந்த சில தொடர்களாக ஒருநாள் போட்டிகளில் காட்டி வரும் அசாத்திய ஃபார்ம் காரணமா ஐசிசி தரவரிசையில் உலக அளவில் 2வது இடத்திற்கு முன்னேறி அசத்தியிருக்காரு. முதலிடத்தில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து அணியின் டேரல் மிச்சலுக்கு நெருக்கமான புள்ளிகளுடன் சுபன் கில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறதுனால விரைவில் அவர் உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் இந்திய அணியின் மூத்த வீரரான விராட் கோலி மற்றும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் KL ராகுல் ஆகியோருக்கு இந்த புதிய தரவரிசை பட்டியல் சற்று ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது. நட்சத்திர வீரர் விராட் கோலி ஒரு இடம் பின்தங்கி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார். அதே போல ரோஹித் சர்மா 4வது இடத்தில் தொடர்கிறார். 9வது இடத்தில் இருந்த KL ராகுல் 2 இடங்கள் பின்தங்கி 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார். இந்திய துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு இடம் முன்னேறி 14வது இடத்தை பிடித்திருக்கார். அதே போல ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான அசாத்திய சதம்பிளாசிய இஷான் கிஷான் 21 இடங்கள் முன்னேறி 43வது இடத்தை பிடித்திருக்கார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் 7வது இடத்துல தொடர்கிறார். அதே போல முகமது சிராஜ் 2 இடங்கள் பின்தங்கி 17வது இடத்திலையும் இருக்கிறார். அதே போல அர்ஷர்தீப் சிங் 16 இடங்கள் முன்னேறி 22வது இடத்துல இருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமின்றி இங்கிலாந்து ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் இருந்த இளம் வீரர் யஷ்வி ஜெய்ஸ்வால் நீக்கப்பட்டதற்கு முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்ச்ரேக்கர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கார். மேலும் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோருக்காக மட்டும் முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் PCCஐ சாடியும் இருக்கார். சமீபத்தில் முடிவடைந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் கடைசி போட்டியில் யஷ்வி ஜெய்ஸ்வால் அபாரமாக விளையாடி சதம் அடித்திருந்தார். இது அவர் விளையாடிய 6 ஒருநாள் போட்டிகளில் பெற்ற 2வது சதமாகும். இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 116 ரன்கள் குவித்து அசத்தியிருந்தார். ஆனால் விராட் கோலி அணிக்கு திரும்பியதால் ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து தொடருக்கான அணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கார். இந்த முடிவு மிகவும் மோசமானது மற்றும் துரதிருஷ்டவசமானது என்று மஞ்ச்ரேக்கர் விமர்சனமும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து பேசிய மஞ்ச்ரேக்கர் ஜெய்ஸ்வாலுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கார். அவரை நீக்கியது அநீதியானது. அதே நேரத்தில் ரோஹித் சர்மாவின் தேர்வு குறித்தும் தேர்வுக்குழுவிடம் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கான திட்டத்தில் ரோஹித் சர்மா இருக்கிறாரு அப்படின்னு தேர்வுக்குழுவினர் உண்மையிலேயே நம்பினால் மட்டுமே அவரை அணியில வைத்திருக்க வேண்டும். இல்லையே அவரது இடத்தை வேறு ஒரு தகுதியான இளம் வீரருக்கு வழங்கியிருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். பெரிய வீரர்களின் செல்வாக்குக்கு பயந்து முடிவுகளை எடுப்பது இந்திய கிரிக்கெட்டில் பல ஆண்டுகளாக நீடிக்கும் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு.